பேமெண்ட் ரீஃபண்ட் பண்ணிட்டியா? இங்கே ஒரே பஞ்சாயத்துங்க, சத்தியமாக என்னால் முடியல. நேற்று ஒரு கஸ்டமர் வந்து ஒரு சாரி கேட்டாங்க, 1 மணி நேரம் கழிச்சு தான் பே பண்ணாங்க. அதுக்குள்ளே அந்த சாரி வேற ஒருத்தவங்க பே பண்ணி புக் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 1 மணி நேரம் கழிச்சு அந்த இன்னொரு கஸ்டமரும் பே பண்ணிட்டாங்க. நீங்கள் எனக்கு தான் கன்ஃபார்ம் சொன்னீங்க, அப்போ நீங்கள் ஏன் வந்து இன்னொரு கஸ்டமருக்கு கொடுத்தீங்க, எனக்கு இப்போ அந்த சாரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து 2 பேரும் அனுப்பி சவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இப்போ சவுண்டாக இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது சாரி சிங்கிள் பீஸ் தான், நீங்க இமிடியேட்டா பே பண்ணுங்க. நாங்க கேக்குறது இதனால தான். சோ எங்க சிச்சுவேஷன் யார்ட்ட பேசிட்டே இருக்காங்க பேக்ல ரவினா மேம் ஃபோன் பண்ணு. சொல்றதையும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. எங்களோட சிச்சுவேஷன் ஒருத்தவங்க வேணும்னு சொல்லி கேக்குறீங்க, நாளைக்கு அடுத்த நாள் வந்து இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த சாரி உங்களுக்காக புக் பண்ணி வச்சது எங்களுக்கு தான் அது வந்து வேஸ்ட். ஸோ பேமெண்ட் இல்லாம யாருக்கும் சாரி ஹோல்ட் பண்ண முடியாது. சிங்கிள் பீஸ் பே பண்ணுங்கன்னு சொல்றதுக்கான ரீசனும் அதுதான். இதை நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னாக்கா நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ எனக்கு வந்து நான் வந்து 1 மணி நேரம் பே பண்ணாலும் நீங்க எனக்கு தான் கன்ஃபார்ம் சொன்னீங்க, எனக்கு தான் அந்த சாரி வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இது எந்த விதத்துல நியாயம் எனக்கு புரியல. நான் என்ன காசையாங்க திருப்பி தர மாட்டேன்னு சொல்றேன், சாரி இருந்தா கொடுக்கறதுக்கு தான் வச்சிருக்கேன். ஆனா வந்து எங்களுக்கு 1000 கடை இருக்கு, நாங்க அங்க வாங்கிக்கிறோம். இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. என்கிட்ட வந்து டீசெண்டா பேசினா நானும் டீசென்ட் ஷர்மிளா, வேற மாதிரி பேசினா நானும் வேற மாதிரி ஷர்மிளா. அதனாலதான் வந்து போய் அப்பப்போ போட்டு எக்ஸ்பிளைன்